Hello friends, welcome to Joyful Parenting. இந்த வீடியோல நான் ஸ்டோரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படி வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணேன் and அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் என் பொண்ணுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஸ்டோரி ஷீட் வந்து நமக்கு ஸ்டேஷனரி ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இது தான் வாங்கி கட் பண்ணி நான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஸ்டோரி தீமில் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த கார்ட்ஸ் வந்து மற்ற ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி நான் ஃப்ளாஷ் பண்ணிலாம் காட்டலை. இது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரிங்கிறதுனால ஜஸ்ட் ஆக்டிவிட்டிக்காகவும் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காகவும் மாத்திரம்தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணேன். இந்த ஸ்டோரி ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ₹5 தான். ஸோ நம்மளால் நிறைய ஸ்டோரிஸ் வந்து லோ காஸ்ட்லேயே ஈஸியாக நம்ம வந்து ஸ்டோரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வீட்லேயே ரெடி பண்ண முடியும். இந்த ஸ்டோரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த ஸ்டோரிஸுக்கெல்லாம் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த கார்ட்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி கொடுத்து அவங்கள ஆர்டராக அரேஞ்ச் பண்ண வைக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அவங்களோட சீக்வென்ஷியல் மெமரியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். எந்த கார்டுக்கு அப்புறமா எந்த கார்டு வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்க சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ்லாம் வந்து அவங்க நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிஷியலாக அவங்க தப்பாக பண்ணாலும் ரெகுலராக இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்களுக்கு போர் அடிக்காமல் பண்ண வைக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸில் வந்து ட்ரை பண்ணுங்க. இது என்ன ஃப்ளாஷ் கார்ட்ஸ் சவுண்டா சொல்லுங்க. எஸ், வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் எந்த கார்டு வரும்? அதான் வருமா? என்னது? காக்கா தண்ணி தாகம் எடுத்துச்சான், எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு பார்த்துச்சான். அப்போ என்ன பண்ணுச்சா? வெரி குட். அதுக்கப்புறம் அதான் வருமா? சூப்பர். அதுக்கப்புறம் எது வரும்? அதுக்கப்புறம் எது வரும்? அதுக்கப்புறம் எது வரும்? அப்படியா? சூப்பர். ஆர்டரா வைக்கலாமா? நம்ம ஆர்டரா வைக்கலாமா? ஆர்டரா வைங்க. இந்த ஆர்டரில் தான் வருமா? காக்கா ஃபஸ்ட்டு என்னம்மா பண்ணும்? காக்காவுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சான், எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு பார்த்துச்சான். அப்போ ரொம்ப தூரம் கழித்து ஒரு இடத்துல தண்ணி கிடைச்சதான். அப்போ குடிக்கலான்னு பார்க்கும்போது காக்காவால் குடிக்கவே முடியலையா. அப்போ என்ன பண்ணுச்சு காக்கா? திங்க் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஜாருக்குள்ளே போட்டுச்சான். அப்போ என்ன பண்ணுச்சு காக்கா? கல்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி மேலே வந்துச்சான். காக்கா குடிச்சிட்டு ஹாப்பியாக பறந்து போயிடுச்சான். ஒன்ஸ் அந்த ஸ்டோரிஸ்க்கெலாம் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஏதாவது சின்ன கொஷின்ஸ் அவங்கக்கிட்ட கேளுங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ சின்ன வயசுலேயே நம்ம எந்தளவுக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் நல்லா டெவலப் ஆகும். உங்கள் குழந்தைய வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை வந்து பேசுகிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி நிறைய வந்து அவங்களுக்கு பேச வைங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரி மூலயமா நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அதில் இருக்க எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களால வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அவங்க எந்தளவுக்கு அந்த ஸ்டோரியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில சமயம் நம்ம சொல்லி கொடுக்காதது கூட அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கூட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டோரி டெல்லிங்கை வந்து சின்ன வயசுலேருந்தே என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா பெரியவங்க ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க எல்லாமே நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ఎట్లా కోపం వచ్చాను ఆయనకు? కోపం వచ్చి ఏం చేశాను ఆయన? అట్లా కట్టేనా? అట్లా కోపం వచ్చేసానా? ఎలాగా? వెనగా
தேங்க்யூ చెప్పనా అవునా ఏం చేసింది ராட்டுக்கு தேங்க்யூ చెప్పనా லைன் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நம்ம அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். எஸ், தேங்க்யூ சொன்னால் என்ன சொல்லணும்? வெரி குட். நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங். எல்லா ஃப்ளாஷ் கார்ட்ஸையும் மொத்தமாக ஷஃபில் பண்ணி கொடுத்து அவங்கள சார்ட் பண்ண வைக்கலாம். ஸ்டோரி ஷீட்டில் இருக்கிற ஹெட்டிங்கே தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சார்ட்டிங்க்கு. ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சார்ட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டி அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. நம்ம டிஃப்ரெண்ட் தீமில் நம்ம கொடுக்கும்போது அவங்க போர் அடிக்காமல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே தீம்லேயே நம்ம சார்ட்டிங் அடிக்கடி கொடுத்துட்ருந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீமில் கொடுக்கும்போது அவங்க போர் அடிக்காமல் பண்ணுவாங்க. சேம் ஸ்டோரி ஷீட்டை வச்சு அக்ஷராக்கு வந்து சிம்பிளாக பசில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் வீட்லேயே. இந்த பசில் வந்து நான் கார்ட்போர்டில் தான் பண்ணேன். நீங்கள் யூஸ் பண்ணுற கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. 2 சேம் ஸ்டோரி ஷீட் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்டோரி ஷீட்டையும் வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரி ஷீட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பேட்டர்னில் தான் வரும். ஸோ ஈஸியாக அதிலே ஸ்டிக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 2 சேம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அக்ஷராக்கு வந்து 22 months ஆச்சு. இன்னும் அவங்க வந்து செப்ரேட்டாக பிக்சர் பார்க்காம பண்ணுற அளவுக்குலாம் அவங்களுக்கு பசில் பண்ண தெரியாது. அதனால் கீழே பேஸும் அதே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ் இல்லாமல் கூட நீங்கள் ஜஸ்ட் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வந்து அவங்களுக்கு பசில்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். மேலே இருக்கிற கார்ட்போர்டுக்கு மட்டும் ஸ்டோரி ஷீட் ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி வைடாக இருக்கிற செல்லோ டைப் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து கைப்பட்டாலும் அழுக்கானாலும் அந்த ஷீட் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுனால பேஸில் வந்து நான் வந்து போடலை. ஏன்னா அந்த பேஸில் போட்டோன்னா ஸ்டிக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பேஸில் போடலை. பசில்ஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் பொறுத்து நீங்கள் சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து ஸ்டோரி தீம் பசில்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சின்ன பசங்களுக்கு பசில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஈகராக பண்ணுவாங்க அந்த பசில்ஸை. குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டோரிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டோரிஸ் மூலியமாக தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு குழந்தை ஸ்மார்ட் ஆகணும்னா அவங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்லணும். ஒரு குழந்தை ப்ரில்லியண்ட் ஆகணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் குழந்தைங்க ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாஷ் கார்ட் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.